प्रतिभाति जयस्वान्त भेदसिंहातरो गुरु सर्वविद्या प्रवीणोऽन्यो राघवेन्द्र न विद्यते. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 12. பிரதிவாதிகளை ஜெயிப்பதும் அவர்களின் மனோநிலையை பிளப்பதும் அவருடைய அடையாளமாய் இருப்பதை எப்போதும் தரிப்பவரும் சத்குருவானவரும் எல்லா வித்தைகளிலும் நிபுணரானவருமான குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திரரை விட வேறெவரும் இல்லை. அபரோட்சீகிருத ஸ்ரீசக சமுபேட்சித பாவஜக அபேட்சித பிரதாதான்யோ ராகவேந்திரா ந வித்யதே. குரு ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்லோகம் எண் 13. ஸ்ரீயக லக்ஷ்மிபதியை தமது ஹிருதயத்தில் பிரத்யட்சமாக்கி கொண்டவரும் காமாதிகளை ஜெயித்தவரும் மனோபீஷ்டங்களை எல்லாம் சீக்கிரமாயும் பூர்ணமாயும் அளிப்பவருமான குருநாதர் ஸ்ரீ ராகவேந்திரரை விட வேறெவரும் இல்லை. நண்பர்களே, ஒவ்வொரு காரணத்திற்கும் ஒரு விளைவு இருக்கிறது. பௌதிக விஞ்ஞானம் முழுவதும் இந்த காரணம் விளைவு, அதாவது காஸ் அண்ட் எஃபெக்ட் பற்றிய விதிகளை குறித்ததே ஆகும். மாற்ற முடியாத இந்த விதிகளாலேயே உலகம் ஒழுங்குடன் இயங்குகிறது. ஏதோ ஒரு பேரறிவு இருப்பதால் தான் இப்படிப்பட்ட விதிகள் உண்டாகி அவையெல்லாம் ஒழுங்காக இணைந்து உலக வாழ்வு ஏற்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. பௌதிக உலகில் காரணம் விளைவு என்கிற தவிர்க்க முடியாத சங்கிலி இருந்ததால் மனித வாழ்க்கையிலும் அது இருந்துதானே ஆக வேண்டும். நாம் செய்கிற சகல காரியங்களுக்கும் விளைவு இருந்துதான் ஆக வேண்டும். நல்ல காரியங்கள் செய்தால் அதற்கு சமமான நல்ல விளைவுகளை பெறுவோம். கெட்டதை செய்தால் அதற்கு சமமான கெட்ட பலன்களை பெறுவோம். இப்படி பலன்களை தருகிற பலதாத்தா தான் பிரபஞ்சத்தை நடத்தி வைக்கிற மகாசக்தி, ஈஸ்வரன், பகவான், சுவாமி, கடவுள், பரமாத்மா எனப்பட்டவன். மனசு இருக்கிற வரையில் அது சஞ்சலித்து கொண்டே தான் இருக்கும். நல்லதோடு கெட்டதையும் நினைக்கத்தான் செய்யும். செய்யும் புண்ணியத்தோடு பாவத்தையும் செய்து கொண்டே இருக்கும். இந்த பாவத்துக்கு விளைவாக கஷ்டங்களை போக்கடிப்பதற்காகவே பொதுவில் எல்லோரும் பிரார்த்தனை செய்கிறார்கள். இதைத்தான் பக்தி என்று நினைக்கிறார்கள். ஈஸ்வரன் மனசு வைத்தால் நம் பாவத்துக்கு பிரதியான கஷ்டத்தை தராமலும் இருக்கலாம். ஆனால் அவன் கஷ்டத்தை போக்கத்தான் வேண்டும் என்று நிர்பந்தம் செய்ய நமக்கு யோகியதை இல்லை. ஏனென்றால் நம் கர்மாவுக்கு பலனாக இந்த கஷ்டத்தை கொடுத்திருப்பவனே அவன்தான். ஆகையினால் கஷ்டம் வந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிற மனோபாவத்தை பிரார்த்திப்பதே இதைவிட உத்தமமாகும். நீ எப்படி விட்டாயோ அப்படியே ஆகட்டும் என்று சரணாகதி செய்வதுதான் பக்தி. நண்பர்களே, இத்தகைய பக்தியை நம் மக்களிடையே பரவ ஊன்றுகோலாக இருப்பதுதான் நம் பக்தி சிந்தனா சேனல். நம்முடைய சேனலின் நோக்கமே நம் பக்தி சிந்தனையை வளர்ப்பதுதான். இறை பக்தியும் குரு பக்தியும் ஒரு சேர இருந்தால் நாம் நம் வாழ்வில் எத்தகைய துன்பங்களையும் கடக்கலாம். எனவே பக்தி என்பது துன்பமான வாழ்வு என்கிற படகின் துடுப்பே ஆகும். நாமும் அத்தகைய துடுப்பை ஏந்தி நம் வாழ்வு என்கிற சமுத்திரத்தை கடந்து வெற்றி பெறுவோமாக. நண்பர்களே, நாம் நம் பக்தி சிந்தனா சேனலில் ஒவ்வொரு வியாழனன்றும் குரு வாரம் குரு மகிமை என்ற தலைப்பில் மந்த்ராலய மகாபிரபு ஸ்ரீ 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 ராகவேந்திர சுவாமிகளின் பல மகிமைகளை கண்டு வருகிறோம் அல்லவா. இன்றைய குருவாரத்தின் பக்தி சிந்தனையாக குரு ஸ்ரீ ராகவேந்திரரின் மற்றும் சில மகிமைகளையும் வீடியோ எண் 147 மூலம் காண்போம் வாரீர். ஸ்ரீ ராகவேந்திர மகிமை நூலாசிரியர் திரு அம்மன் சத்தியநாதன் அவர்கள் பின்வருமாறு கூறுகிறார். கண்கொண்டு பாரப்பா குருராஜா. மந்திராலயத்திலிருந்து திரு வீரண்ண செட்டி என்பார் தனது பணி நிமித்தமாய் அடிக்கடி சென்னைக்கு வருவார். அப்படி வருகையில் சில சமயம் என்னை வந்து சந்தித்து செல்வதும் உண்டு. எனது நூல்களையும் சில போது பெற்று சென்று அங்கு தனது கடையில் விற்பனைக்கு வைப்பார். 1997 மே மாதத்திற்கு பிறகு அவர் வந்த போதெல்லாம் மந்திராலயத்திலே நாங்களெல்லாம் கண்கூடாக கண்ட ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அதை உங்கள் நூலில் வெளியிட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். பம்பாயைச் சேர்ந்த வெங்கட்ராம ஐயருக்கு மந்திராலயத்தில் நேர்ந்த அனுபவங்களை வீரண்ண செட்டி சொல்லிய போது மனம் ஆகா என்று இருந்தது. எனினும் வெங்கட்ராம ஐயரையே தனது அனுபவங்கள் முழுவதையும் எழுதி அனுப்பச் சொன்னால் நன்றாக இருக்குமே என்று சொன்னேன். அதன்படி அவரிடம் எழுதி வாங்கி எனக்கு பதிவு தபாலில் 1997 ஜூலை மாத கடைசியில் அனுப்பியும் வைத்தார். அதை படித்து பார்த்தபோது என் கண்கள் பனித்தன. அந்த மகிமை பொருந்திய சம்பவங்களை இங்கே நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆர் வெங்கட்ராம ஐயர் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே திருச்சிராப்பள்ளியில்தான். 1945 வாக்கில் இவருக்கு பம்பாயில் ஒரு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருந்தமையால் பம்பாய் சென்றார்.
கடவுள் அனுகிரகத்தினால் நல்ல வெளிநாட்டு கம்பெனி ஒன்றில் வேலையும் கிடைத்தது. அப்போது இவருக்கு வயது 20ஐ தாண்டி இருந்தது. பின்னர் திருமணமாகி 3 ஆண் குழந்தைகளும் 2 பெண் குழந்தைகளுமாக குடும்பம் கலகலவென்றிருந்தது. யார் கண்பட்டதோ அவரின் 45வது வயதில், அதாவது 1970இல் அவர் பணிபுரிந்து வந்த அயல்நாட்டு கம்பெனியில் ஏகப்பட்ட கோளாறுகள். அதன் பலனாய் காலவரையற்ற வேலை நிறுத்தம் ஏற்பட்டு மிகுந்த அவதிக்குள்ளானார். சுமார் 25 ஆண்டுகள் அந்த கம்பெனியில் பணிபுரிந்து வந்த போதிலும் குடும்பம் பெரிதாக இருந்தமையால் வரவிற்கும் செலவிற்கும் சரியாக இருந்தது. பெரிய அளவில் சேமித்து வைக்கவும் முடியவில்லை. சாப்பாடு, படிப்பு என்று ஏகமாய் செலவுகள் இருந்தபோது அவரால் தான் எப்படி சேமித்திருக்க முடியும்? எனினும் அவரின் துணைவியார் சிறுக சிறுக கொஞ்சம் சேமித்து வைத்திருந்தது கொஞ்ச காலத்திற்கு வந்தது. இனியும் காலம் தள்ள முடியாது என்னும் நிலைமை வந்தபோது வேறு வழியின்றி 25 ஆண்டுகள் பணிபுரிந்த கம்பெனியிலிருந்து தாமாகவே முன்வந்து விருப்ப ஓய்வு, அதாவது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் பெற்றுக்கொண்டார். வேலை நிறுத்தமும் முடிவதாக காணோம். குடும்பம் நடத்த வேறு எந்த வழியும் அவருக்கு தோன்றாததால் தான் வேலையிலிருந்து விலகினார். அதன் மூலம் வந்த பணத்தை கொண்டு குடும்பம் நடத்தி வந்தார். ஆயினும் வேறு வேலை கிடைக்காவிட்டால் இருக்கும் பணம் எவ்வளவு நாளைக்கு வரும் என்கிற கவலை ரேகைகள் அவர் முகத்தில் படலாயின. அந்த நேரத்தில் தான் இவரின் நண்பர் ஒருவர், வெங்கட்ராமா கவலைப்படாதே, எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் செம்பூரில் இருக்கார். அவர் அதிதீவிர ராகவேந்திர பக்தர். அவர்கிட்ட போயிட்டு வருவோம், உன் பிரச்சனைக்கு ஏதாவது வழி சொல்லுவார் என்றார். பம்பாய்க்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. இப்போத்தான் நான் ஏதோ புதுசாக வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிற பயம் வந்துடுது எனக்கு. 45 வயசில் எனக்கு இப்படி ஒரு வேதனையா? வெங்கட்ராமா, மனசை அலட்டிக்காதே, வாரும் செம்பூருக்கு என்று அவர் அழைத்து சென்றார். அதன் பின்னர் செம்பூரில் இருந்த ராகவேந்திர பக்தர் ஒரு வியாழக்கிழமையன்று வெங்கட்ராமையர் வீட்டிற்கு வந்து பூஜைகளெல்லாம் செய்து அபரோட்சீகிருத ஸ்ரீசக சமுபேட்சித பாவஜக அபேட்சித பிரதாதான்யோ ராகவேந்திரா நவித்தியதே என்னும் அப்பனாச்சாரியாரின் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தில் வரும் அடிகளை தினந்தோறும் பாராயணம் செய்ய சொல்லி சென்றார். ஸ்ரீபதியை பார்த்தவரும் காமாதிகளை வென்றவரும் விரும்பியதை கொடுக்கக்கூடியவரும் ஸ்ரீ ராகவேந்திரரை தவிர வேறு எவரும் இல்லை என்பது மேற்படி ஸ்லோகத்தின் பொருள். வெங்கட்ராமையரும் இந்த ஸ்லோகத்தை இடைவிடாது ஜபித்து வந்ததில் அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் நீங்குவதைப் போன்ற உணர்வு ஏற்பட்டது. இதுவன்றி பம்பாயிலேயே வேறு ஒரு கம்பெனியில் முன்பு வாங்கிய சம்பளத்தை விட அதிகமாக கிடைக்கும் வகையில் நல்லதொரு வேலையும் கிடைத்தது. வெங்கட்ராமையர் ராகவேந்திரா என்று உருகிவிட்டார். தமக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தன் நண்பர்களிடமும் கூறி அவர்களையும் ஸ்ரீ ராகவேந்திர பக்தியில் திளைக்கச் செய்தார். இதன் பின்னர் சுமார் 20 வருட காலங்கள் எந்தவித இடரும் இன்று தெளிந்த நீரோடை போல் வாழ்க்கை ஓடியது. இந்த இடைப்பட்ட காலத்தில் குழந்தைகள் சிலருக்கு காலாகாலத்தில் திருமணமும் ஆகியிருந்தது. 1992இல் அவரது குமாரத்திக்கு பம்பாயில் வெகு விமர்சையாக திருமணம் ஆகும் வரையில் கூட நல்ல திடகாத்திரமாகத்தான் வெங்கட்ராமையர் இருந்தார். அதாவது அவரது 67வது வயது வரை உடம்பு சௌகரியத்தோடு தான் இருந்தது. அதன் பிறகுதான் அவருக்கு உபத்திரவங்கள் ஒவ்வொன்றாய் வர ஆரம்பித்தன. முதலில் இரத்த அழுத்தம், பிபி வந்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார். இது போதாதென்று கண்ணிமைகளை, ஐலிட்ஸை தூக்க முடியாது போயிற்று. மேலும் கழுத்திலும் உபத்திரவம் ஏற்பட்டு தலையை தூக்க முடியாமல் போனது. அதாவது யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலைக்கு வெங்கட்ராமையரின் உடல்நிலை வலுவிழந்தது. முதலில் கண் டாக்டரிடம் காண்பித்தார்கள். குணம் தெரியவில்லை. அவரின் ஆலோசனைப்படி நியூரோ சர்ஜனிடம் சென்று காட்டிய போது அவராலும் குணமாக்க இயலவில்லை. பின்னர் இவரது மூத்த மகன் சென்னையில் உள்ள பிரபலமான கண் மருத்துவர் திரு அகர்வால் அவர்களிடம் தன் தந்தையை அழைத்து சென்று காண்பித்தார். அதிலும் அவருக்கு குணம் தெரியவில்லை. பிறகு 1993ஆம் ஆண்டு ஜூன் மாதம் மனைவியுடன் மந்திராலயத்திற்கு வந்து ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து 48 நாட்கள் சேவை செய்வதாக பிரார்த்தித்து கொண்டு அதையும் முடித்தார். அப்போது ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஆராதனை நெருங்கியதால் அதை பார்த்துவிட்டு போகலாம் என்று மேலும் மந்திராலயத்திலேயே தங்கிவிட்டனர். பிள்ளைகள் எல்லோரும் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருக்கிறார்கள். இவருக்கும் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலையில் இல்லை. ஓய்வு பெற்று 8 வருடங்கள் ஆகியிருந்தது. முன்னை போல் பண கஷ்டமும் இல்லை. சரி, பம்பாய்க்கே செல்லலாம் என்று புறப்படும் போது ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தடங்கல் வரவே கணவனும் மனைவியும் மந்திராலயத்திலேயே தொடர்ந்து தங்கலாயினர். 1994இல் கண் உபத்திரவம் ரொம்பவும் அதிகமானதால் மந்திராலயத்திற்கு அருகில் உள்ள நகரமான ஆதோனிக்கு சென்று கண் டாக்டரிடம் காண்பித்தார். அவர் ஹைதராபாத்தில் உள்ள எல்வி பிரசாத் ஐ இன்ஸ்டிடியூட்டிற்கு கடிதம் தந்து அங்கு செல்ல சொன்னார். வெங்கட்ராமையரும் சளைக்காமல் ஹைதராபாத் சென்று காண்பித்தார். அங்கு நன்கு பரிசோதித்து பார்த்துவிட்டு, இனி உங்களுக்கு கண் உபாதை நீங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஒருவேளை பகவத் கிருபையால் நல்லது நடந்தால் நடக்கலாம், மருத்துவ ரீதியாக சரியாக வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக கூறிவிட்டனர். மனமுடிந்த நிலையில்
மீண்டும் மந்திராலயத்திற்கே வந்த வெங்கட்ராம ஐயர் ஒரு நாள் பிருந்தாவன பிரகாரத்தில் சோகமே உருவாய் அமர்ந்திருந்ததை பார்த்த பக்தர் ஒருவர் இவரின் நிலையறிந்து வேலூருக்கு சென்றால் சரியாகும் என்றார். அதன்படி 1994 ஏப்ரல் மாதம் வேலூருக்கு பயணப்பட்டார். அங்கும் பரிசோதனையின் முடிவில் இனி நிரந்தரமாக கண் சரியாவதற்கு எந்தவித மருந்தும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். வேலூரிலிருந்து மறுபடியும் மந்திராலயத்திற்கே வந்தனர். 1994 ஆராதனை கூட ஓடி வந்துவிட்டது. 1993 ஜூன் மாதம் மந்திராலயம் வந்தவர்கள் இடையிடையே ஆதோனி, ஹைதராபாத், வேலூர் சென்று வந்தது தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் மந்திராலயத்திலேயே இருந்து 1994 செப்டம்பர் மாதம்தான் பம்பாய் செல்ல முடிந்தது. கூடவே கையில் இருந்த பணமும் கரைந்து விடவே பம்பாய்க்கு பயணப்பட வேண்டியிருந்தது. மீண்டும் பம்பாயிலும் ஆயுர்வேதம், ஹோமியோபதி என்று எதையோ பார்த்தும் ஒன்றுக்கும் அசியவில்லை. ராகவேந்திரா, என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைத்தாய், அந்த நன்றி என்றும் உண்டு. ஆனால் கண் பார்வையை மறைத்து விட்டாயே, இது நியாயமா? சுமார் ஒரு வருடத்திற்கு மேலாக மந்திராலயத்தில் இருந்தேனே, என்னை கண்கொண்டு பார்க்காத காரணம் யாதோ யான் அறியேன். எப்படி இருப்பினும் உன் மீது கொண்ட பக்தியில் நான் இம்மியும் பிசகேன் என்று எப்போதும் ராகவேந்திர ஜபத்திலேயே இருந்தார். இப்படியாக 2.5 வருடம் ஓடிய போது 1997 பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் வெங்கட்ராம ஐயரின் கனவிலே ஸ்ரீ ராகவேந்திரர் தோன்றி, நீ உடனே மந்திராலயத்திற்கு வா என்று அவரின் இடது தோளை தட்டி சொல்கிறார். அதன்படியே 1997 பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி மும்பையில் நின்று புறப்பட்டு 6ஆம் தேதி மந்திராலயம் வருகிறார். அவருக்கு மந்திராலயத்திலே ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அது எதை போன்ற அற்புதம் என்பதை அடுத்து காண்போம். வரவழைத்து அருள் புரிந்தார். மந்திராலயம் வந்த பின்னர் இம்முறை வெங்கட்ராம ஐயருக்கு கண், கழுத்து மற்றும் முதுகு உபாதைகள் கொஞ்சம் குறைந்ததைப் போல் தோன்றியது. ஸ்ரீ ராகவேந்திரரே அழைத்து வந்திருக்கிறார் அல்லவா, அதைவிட அவருக்கு வேறென்ன பாக்கியம் வேண்டும்? தன்னால் முடிகிறதோ இல்லையோ இன்னொரு உதவியுடன் தினமும் பிருந்தாவனத்திற்கு சென்று பிரதட்சண நமஸ்காரம் செய்து வந்தார். ஆனால் பிப்ரவரி ஆயிற்று, மார்ச்சும் ஓடியது, ஏப்ரலும் முடிந்தது. பாவம் வெங்கட்ராம ஐயருக்கு ஒரு துளி கூட முன்னேற்றமே இல்லை. ஸ்ரீ ராகவேந்திரரை நம்பிய பின் அவருக்கு எப்போதேனும் சின்ன சின்ன சோதனைகள் வந்த போதும் 1993 ஜூன் முதல் 1994 செப்டம்பர் வரை மந்திராலயத்தில் தங்கியிருந்த போதும், பின்னர் பம்பாய்க்கு திரும்பி 2.5 ஆண்டுகள் உபாதையோடு கஷ்டப்பட்டு கொண்டிருந்த போதும் கூட ஸ்ரீ ராகவேந்திரரின் மேல் கொஞ்சம் கூட கோபம் வந்ததில்லை. ஆனால் அவருக்கு இம்முறை மகா கோபம் வந்துவிட்டது. எனக்கு வாழ்வு கொடுத்தீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. என் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்தீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் 72 வயதாகிவிட்டது. இனிமேல் எப்படி இருந்தால் என்ன என்று சலித்து போய் இருந்தபோது என்னை இங்கே அழைத்து இப்படி அலைக்கழிக்கலாமா? என்னால் வேதனை தாழ முடியவில்லை. கண்ணிலே வலி, கழுத்திலே வலி, முதுகு நிமிர முடியவில்லை. தங்களின் உத்தரவாயிற்றே என்று ஓடோடி வந்தேன். 3 மாதமாகியும் ஒரு முன்னேற்றமும் இல்லை. இதற்கு நான் மும்பையிலேயே இருந்திருக்கலாமே. யார் யார் சொன்னார்களோ அதையெல்லாம் நீங்கள் சொல்வதாக எண்ணி அந்தந்த டாக்டர்களிடமெல்லாம் முன்பு ஓடினேன். வைத்தியமும் பார்த்தேன். இனிமேல் சரியாகாது என்றதும் உங்களிடமே தங்கி பார்த்தேன். அப்போதும் சரியாகாத போது இனி இவ்வளவுதான் என்று ஊருக்கு திரும்பி எனக்கு நானே தேற்றிக் கொண்டிருந்த போது என்னை வரச் சொல்லி எனக்குள் மீண்டும் ஆசையை விதைத்து இப்படி சும்மா இருப்பது நியாயமா? என்னிடமிருந்த பணமும் செலவாகிக் கொண்டே இருக்கிறது. இதற்காகத்தான் என்னை வரவழைத்தீரா? இனி நான் உங்கள் பிருந்தாவனத்திற்கு வந்து உம்மை வணங்குவதை நிறுத்தி கொள்ளப் போகிறேன் என்று மனசுக்குள் போராடி அதன்படியே அடுத்த நாளிலிருந்து மந்திராலயத்தில் இருந்தும் ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்திற்கு செல்வதை நிறுத்தி கொண்டார். இதுவரையில் மனிதர்களிடம் சென்று வந்தார். அவர்கள் தங்களால் முடியாது என்ற போது வெங்கட்ராம ஐயருக்கு கோபம் வரவில்லை. ஆனால் சும்மா இருந்த தன்னை ஸ்ரீ ராகவேந்திரரே வரவழைத்துவிட்டு குணமாக்காமல் இருந்ததும் ரொம்பவும் நொந்து போனார். சரி, ஸ்ரீ ராகவேந்திரர் மேல் அவ்வளவு கோபம் வந்ததல்லவா, உடனே மந்திராலயத்திலிருந்து புறப்பட்டு போயிருக்க வேண்டியதுதானே. அது அவரால் முடியவில்லை. மனத்தின் ஆற்றலை கோபமாக வெடித்து சிதறியது. ஆயினும் பிருந்தாவனத்திற்கு செல்லாவிடினும் கூட ராகவேந்திரரே அவர் மனம் ஜபித்து வந்தது என்பதுதான் உண்மை. அதனால்தான் மந்திராலயத்திலே யுகாதி பண்டிகை என்று 8/4/1997 அன்று தந்தை என்னை தனக்கு தெரிந்தவர் மூலம் வரவழைத்து கண், கழுத்து, முதுகில் எல்லாம் தேய்த்து கொண்டார். இது நடந்த சில நாட்கள் கழித்து 1997 மே மாதம் 11ஆம் தேதி இவர் தங்கியிருந்த ராகவேந்திரா டூரிஸ்ட் ஹோமின் அறைக்கதவை பிற்பகல் சுமார் 3:30 மணிக்கு ஒருவர் வந்து தட்டினார். தடுமாறி கதவை திறந்ததும், நீங்கள் தானே வெங்கட்ராம ஐயர் என்றார் வந்தவர். ஆமாம், நானே தான். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பெல்காம் மாவட்டத்தில் உள்ள கோகாக் ஃபால்ஸிலிருந்து வருகிறேன். உங்களை குணப்படுத்த ஸ்ரீ ராகவேந்திரர் வர சொல்லியிருப்பதால் வந்திருக்கிறேன் என்றதும் வெங்கட்ராம ஐயருக்கு ஒரு நிமிடம் என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. மதிய நேர தூக்கத்தின் கனவா அல்லது நிஜத்திலேயே நடந்து கொண்டிருக்கிறார் என்பது தெளிய சற்று நேரம் ஆகியது. பின்னர் நம்பிக்கை வந்து, இதோ பாருங்கள், இதெல்லாம்
நான் பார்த்துவிட்டு வந்த டாக்டர்கள் கொடுத்த ரிப்போர்ட் என்று அவரிடம் நீட்ட, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, உங்களை குணமாக்க வேண்டும் என்பது ஸ்ரீ ராகவேந்திரர் எனக்கிட்ட கட்டளை, அதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன் என்றார் வந்தவர். சரி, நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், 7 மணிக்கு குளித்துவிட்டு தயாராக இருங்கள். நானும் துங்கபத்ராவில் ஸ்நானம் செய்துவிட்டு வருகிறேன் என்றவாறு அவர் விடை பெற்றார். வெங்கட்ராம ஐயருக்கும் அவர் மனைவிக்கும் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ராகவேந்திரா, இதென்ன விளையாட்டு? எனக்கு உண்மையிலேயே குணமாகுமா? முன்னைப்போல் ஆசைகளை அதிகம் வளர்த்து கொள்ளாமல் ராகவேந்திர ஜபத்திலேயே இருந்தார். முதலில் சந்தோஷப்பட்டு முடிவு வேறு விதமாக இருந்தால் இம்முறை அவரால் தாங்க முடியாதல்லவா? ராகவேந்திரன் மீது சற்று மனச்சோர்வு ஏற்பட்டு மனம் சோர்ந்ததால் உடலும் சோர்ந்து பிருந்தாவனம் கூட செல்லாமல் இருந்தபோது 7 மணிக்கு வந்து சரி செய்கிறேன், தயாராக இருங்க என்று இன்னொரு வடிவில் ஆசை காட்டினால் அவருக்கு கொஞ்சம் படபடப்பாகத்தானே இருக்கும். 7 மணி. வெங்கட்ராம ஐயர் குளித்து தயாராக இருந்தார். சொன்னது போல் கோகாக்கிலிருந்து வந்தவரும் கையில் பூஜை பொருட்களுடன் 2 தேங்காய், எலுமிச்சம்பழம், சூடம், ஊதுபத்தி, குங்குமம் போன்ற பொருட்களுடன் வந்தார். எல்லாவற்றையும் அவரே வாங்கி வந்தார். வெங்கட்ராம ஐயரை உட்கார்த்தி வைத்து சுமார் 2 மணி நேரம் மந்திரித்தார். இதன் பின்னர் என்னவாகியது என்பதற்கு வெங்கட்ராம ஐயர் எனக்கு எழுதியிருந்த கடித வாசகங்களை அப்படியே இங்கே தருகிறேன். எனக்கு அவற்றை படித்தபோது உடலெல்லாம் சில்லிட்டது. என்னை 2 மணி நேரம் மந்திரித்தார். பிறகு ஒரு தேங்காயை எடுத்து என் முன்னால் உடைத்தார். எனக்கு அந்த நிமிஷத்திலிருந்து என் கண் உபத்திரவும், முதுகில் இருந்த வலி, கழுத்து புடனையில் இருந்த வலி எல்லாம் நீங்கியது. கூனிப்போயிருந்த முதுகு நிமிர்ந்தது. நான் என்னுடைய பழைய நிலைமைக்கு, அதாவது 1992க்கு முன்னால் எப்படி இருந்தேனோ அதே போல் ஆகிவிட்டேன். மறுதினம் 12/5/97 திங்கட்கிழமை நான் ஸ்நானம் செய்துவிட்டு நான் தனியாகவே பிரதட்சிண நமஸ்காரம் செய்து வந்ததை மந்திராலயத்தில் இருக்கும் ஜனங்கள், கோவில் ஆச்சார்கள் எல்லோரும் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு ஒவ்வொருவராக வந்து என் கதையை விசாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். கோவிலில் நிர்வாகம் பண்ணும் ஆஃபீஸர்கள் கூட என்னை கூப்பிட்டு விசாரித்தார்கள். ஏனென்றால் என்னுடைய பழைய நிலையை கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். அன்று முதல் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அனுகிரகத்தால் தினமும் காலையும் மாலையும் தனியாகவே ஒருவருடைய உதவியும் இல்லாமல் பிரதட்சிண நமஸ்காரங்கள் செய்து வருவதை இங்கு இருக்கும் ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு வயது 72 ஆகிறது. நான் இருக்கும் வரையில் நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்க ஸ்ரீ ராகவேந்திரர் என்னை காப்பாற்றுவார் என்று திடமான நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று கடிதத்தை முடித்து பின் குறிப்பாக இத்துடன் டாக்டர்களின் ரிப்போர்ட்டையும் அனுப்புகிறேன் என்று அவற்றையும் எனக்கு அனுப்பி வைத்திருந்தார். திருவல்லிக்கேணி ஸ்ரீமடத்தின் மேனேஜர் பட்ஜெட்டிற்காக மந்திராலயம் சென்றிருந்த போது துவாரபாலகா ஜெயதீர்த்த நிகழ்ச்சியோடு வெங்கட்ராம ஐயர் மந்திராலயத்திலே இருப்பதால் அவரையும் பார்த்து வர சொன்னேன். அவரை சந்தித்ததோடு அன்று வெங்கட்ராம ஐயரை ஸ்ரீ ராகவேந்திரரின் உத்தரவின் பேரில் குணமாக்கிய கோகா கன்பரையும் அங்கு சந்திக்கும் வாய்ப்பு எதேச்சையாக மேனேஜருக்கு கிட்டியது. பின்னர் மேனேஜரின் வேண்டுகோளின்படி அந்த கோகா கன்பர் தனதூருக்கு சென்றதும் தனது புகைப்படத்தோடு கூட ஒரு கடிதமும் அனுப்பியிருந்தார். அவரின் பெயர் ராஜானந்த் சுவாமி என்பது கடிதத்திலிருந்து தெரிந்தது. புகைப்படத்தை வைத்து பார்க்கும்போது இளைய வயதினராகத்தான் தெரிந்தார். வெங்கட்ராம ஐயர் பல காலம் மந்திராலயத்தில் இருந்தபோது அருளாமல் சலித்து போயிருந்தபோது ஸ்ரீ ராகவேந்திரரே வரவழைத்து அருள் புரிந்திருப்பது எதை காட்டுகிறது? ஏன் முதலிலேயே இதை செய்திருக்கக்கூடாது? முன்பு இவர் பணிபுரிந்து வந்த கம்பெனியிலிருந்து இவராகவே விலகிய போது ஸ்ரீ ராகவேந்திரரை பற்றி அறிந்து நம்பிய போது உடனடியாக வேறு இடத்தில் மாற்றுப்பணி பெற்று தந்து அருள் புரிந்தாரே, அது அப்போதைய அவசரத்திற்கு தேவையான அனுகிரகம். ஆனால் இவர் ஒரு கட்டத்தில் உபாதை அதிகமாகி மந்திராலயத்தில் தங்கியிருந்து பல இடங்களுக்கும் சென்று வைத்தியம் பார்த்து இனி இவ்வளவுதான் என்று முடிவெடுத்து செல்லும் வரை கூட ஸ்ரீ ராகவேந்திரர் அனுகிரகிக்கவில்லை. அதன் பிறகு சித்தா, ஹோமியோபதி என்று என்னவெல்லாம் பார்த்தும் சரியாகாது என்று முடிவான போதுதான் ராகவேந்திரரே அவரை வரவழைத்து மந்திராலயத்திலும் அவருக்கு விரக்தி ஏற்பட வைத்து அதன் பின்பே அருளுகிறார் என்றால் அதற்கு அப்போதுதான் நேரம் என்று பொருள். தன் மீது பக்தி கொண்டிருப்போரை அவர்களின் பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களை அறிந்து அவர்கள் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்க வைத்து அது தீர்ந்ததும் சமயம் பார்த்து ஸ்ரீ ராகவேந்திரர் அருளிடுவார். இங்கும் இவருக்கு அருளும்போது கோகாக்கில் இருக்கும் ராஜானந்த் சுவாமிக்கு தரிசனம் தந்து அருள்கிறார். பெரும்பாலும் இவரது அனுகிரகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் பல்லடைபவர்களாக இருப்பவர்களை பார்க்கிறோம் அல்லவா? அப்பா காப்பாற்று என்று கதறினால் உடனடி தேவைக்கு உடனே அருள்வார். காலடியிலேயே கிடந்தாலும் சில சமயம் மௌனமாயிருப்பார். சில போது நாம் விலகிச் சென்றாலும் இழுத்து வந்து அனுகிரகிப்பார். மந்திராலயத்தில் இவரே இருந்து கொண்டு கோகாக்கிலிருந்து இன்னொருவரை அனுப்பியதெல்லாம் காரண காரியங்களோடு கூறிய அனுகிரகங்கள் தான். எந்த நிலையிலும் எந்த சோதனையிலும் ஸ்ரீ ராகவேந்திரரை சிக்கன பற்றியிருந்தால் வாழ்வின் சிக்கல்களெல்லாம் பறந்துவிடும். எனவே ஸ்திர பக்தி கொண்டு விளங்குவோமாக. அடுத்ததாக மிக பிரபலமான ஒருவரின் சம்பவங்களை பார்க்க இருக்கிறோம். ஸ்ரீ ராகவேந்திரரால் அவர்
புகழின் உச்சிக்கே சென்றார். அப்போதைப்போல் அவராலும் நம் நாட்டில் ராகவேந்திர பக்தி வெகுவாக வளர்ந்தது. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தனது வித்தியாசமான நடிப்பினால் அனைவரையும் கவர்ந்தவர் அவர். ஆனால் அந்த வித்தியாசமான நடிப்பை எனக்கு தந்தவர் ஸ்ரீ ராகவேந்திரர் என்பதை வெளிப்படையாக சொன்னவர் அவர். ஆம், அவர் நீங்கள் நினைப்பது சரிதான். அடுத்த வீடியோவில் நாம் காணப்போவது திரு ரஜினிகாந்த் பற்றித்தான். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக, ஸ்ரீராகவேந்திராய நமக. நன்றி.